காசி ராமேஸ்வரம் என்ற சொல்லாடலை கேள்விப்படாதவர் யாருமே இருக்க முடியாது. ராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை கொண்டுள்ளதால் ராமேஸ்வரம் என பெயர் பெற்றது. ராமேஸ்வரத்தில் 108 புனித கிணறுகள் உள்ளன. அவற்றுள் 22 தீர்த்த கிணறுகள் கோவில் வளாகத்திற்குள்ளேயே அமைந்துள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய கோவில் வளாகமும் இதுவே. கோவில் வளாகத்திற்குள் அமைந்துள்ள 22 தீர்த்த கிணறுகளின் சிறப்பை காணலாம். மகாலட்சுமி தீர்த்தம். இது கிழக்கு கோவிலின் பிரதான வாசலில் அனுமார் சன்னதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளது. இதில் நீராடுவதால் சகல ஐஸ்வர்யமும் பெறலாம். சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். இம்மூன்று தீர்த்தங்களும் அனுமார் கோவிலுக்கு மேல்புறம் உள்ளது. 3 தீர்த்தங்களில் நீராடுவதால் மத சடங்குகளை விட்டவர், சந்ததி இல்லாதவர் இஷ்ட சித்தி அடையலாம். சேது மாதவ தீர்த்தம். இதில் நீராடுவதால் ஸ்ரீ ராமபிரானால் சகல லட்சுமி விலாசமும் சித்த சக்தியும் பெறலாம். நல தீர்த்தம். இதில் நீராடுவதால் சூரிய தேஜஸை அடைந்து சொர்க்கலோக பதவி அடைவர். நீல தீர்த்தம். இதில் நீராடுவதால் சமஸ்தயாக பலனையும் அடைந்து சொர்க்கலோக பதவியை அடைவர். கபாய தீர்த்தம். இதில் நீராடுவதால் மன வலிமை, தேக ஆரோக்கியம் கிடைக்கும். கவாட்ச தீர்த்தம். இதில் நீராடுவதால் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். கந்த மாதன தீர்த்தம். இதில் நீராடுவதால் தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்ய சித்தி பெற்று பிரம்மகத்தி சாப நிவர்த்தி பெறுவர். சங்கு தீர்த்தம். இதில் நீராடுவதால் செய்நின்றி மறந்த சாபம் நீங்க பெறும். சக்கர தீர்த்தம். இதில் நீராடுவதால் ஊனம், குருடு, செவிடு ஆகியவை நீங்கி சௌக்கியம் அடைவர். பிரம்மாஸ்திர விமோச்சன தீர்த்தம். இதில் நீராடுவதால் சகல பாவங்களும் நிவர்த்தி ஆவதுடன் பில்லி சூனியமும் நீங்கும். சூரிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் திரிகால ஞானமும் உண்டாவதுடன் ரோகங்களும் நிவர்த்தியாகும். சந்திர தீர்த்தம். இதில் நீராடுவதால் ரோக நிவர்த்தி அகலும். கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம். இம்மூன்று தீர்த்தங்களிலும் நீராடுவதால் பிணி, மூப்பு, சாக்காடு ஆகியவைகளும் அஞ்ஞானமும் நீங்கி முக்தி அடையலாம். சத்யாமிர்த தீர்த்தம். இதில் நீராடினால் மோட்ச பிராப்தி கிடைக்கும். சிவ தீர்த்தம். இதில் நீராடினால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். சர்வ தீர்த்தம். இதில் நீராடினால் பிறவி குருடு, நோயும் நரை திரையும் நீங்கி வளமடையலாம். கோடி தீர்த்தம். இந்த தீர்த்தமானது ராமர் லிங்க பிரதிஷ்டை செய்த போது அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டதால் ராமர் தன் அம்பின் நுனியை பூமியில் வைத்து அழுத்தியதால் அந்த இடத்தில் பூமியை பிளந்து கொண்டு நீர் வந்ததா. அதுவே கோடி தீர்த்தம் எனப்படுகிறது. கோடி தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் இவ்வூரில் இரவு தங்கலாகாது என்பது சம்பிரதாயம்.